தமிழ்நாட்டுடைய கூட்டணி அமைக்கிறதுல டெல்லி உள்துறை அமைச்சர் தான் பங்கு வகிக்கிறார். அமமுகவுடைய தலைவரும் முந்தானையில் போயிட்டு வந்தார். விஜயும் சிபிஐ அவன் கொல்ல போறாரு. இப்போ அந்த கூட்டணி இன்னும் 23ஆம் தேதி மோடி வரவுல எல்லாரையும் ஒன்றா ஏற்றிடணும். யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் டிடிவியும் எடப்பாடி அக்செப்ட் பண்ணிட்டார். இந்த தகவல் தான் டிடிவி எடப்பாடி அதான் டிடிவியோட அரசியல் களம் யாரை எதிர்த்து முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான வேல்யூபிளான பாயிண்ட். தாவேக்கா போட்டிடுது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் விஜய்க்கு 10% 12% கன்ஃபார்மாக உண்டு ஓட்டு. ஏன்னா அந்த ஒரு பெரிய அந்த நேர்களே, இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் தோழர் சேக்குவாராவை சந்திக்கிறார். சார் வாங்க. சார் சார், இப்போது டெல்லியிலேருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள், நேற்று இரவு டெல்லியிலேருந்து லூதியானாவில் போயிருந்த நண்பர் கூட பேசினார். இப்போது தமிழ்நாட்டுடைய கூட்டணி அமைக்கிறதுல டெல்லி உள்துறை அமைச்சர் தான் பங்கு வகிக்கிறார். நேற்று அமமுகவுடைய தலைவரும் முந்தானையில் போயிட்டு வந்தார். விஜயும் சிபிஐ அவன் கொல்ல போகிறாரு. வேலுமணி தங்கமணி எடப்பாடியோடும் கூட்டணி இருக்குது, அவரும் போயிட்டு வந்துட்டார். இப்போ அந்த கூட்டணி இன்னும் 23ஆம் தேதி மோடி வரவுல எல்லாரையும் ஒன்றா ஏற்றிடணும். ஜான் பாண்டியன், தேமுதிக, அமமுக எல்லாரையும் ஒன்றா ஏற்றிடணும் அப்படிங்கிறாங்க. இது என்ன நடக்குது? அப்படி ஒரு நிலை இருக்குது. இதில் என்னென்னா, யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் டிடிவியும் எடப்பாடி அக்செப்ட் பண்ணிட்டார். இந்த தகவல் தான் வருது ஒரு பக்கம். டிடிவி எடப்பாடி அதான் எடப்பாடி முதல்ல டிடிவி வேண்டான்ற அந்த ஸ்டாண்ட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த நிலையில் மாற்றம்னு கேட்டால் ஓபிஎஸ்ஸை தவிர்த்துட்டு டிடிவி வந்தால் கூட அதை ஏற்றுக்கலாம்னா அதுக்கு பாலமாக செயல்பட்டது பிஜேபி தான் சொல்ல முடியும். ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு வலிமையான ஒரு கூட்டணி எடப்பாடி தலைமையில் இருக்கான்னு கேட்டால், அங்கே வலிமையான கட்சின்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு கட்சின்னு சொல்ல, பிஜேபியை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற கட்சிகள் எல்லாமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக யார் தலைவராக இருக்கிறாரோ, நான் சொல்றது டிடிவியை கூட நீங்கள் சேர்த்துக்க முடியும். எப்படி கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் மணியன்கிட்ட தோத்தாரோ, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிப்பார், அதில் தலைவராக இருக்கும். அது நீங்கள் யார் வேணால் எடுத்துங்க, நீங்கள் ஜான் பாண்டியன் எடுத்துங்க, அது டிடிவி எடுத்துங்க, இன்னும் சேரக்கூடிய சில கட்சிகள் கிருஷ்ணசாமி எடுத்துங்க, யார் எடுத்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த அதிமுகவால் பிஜேபி அந்த இரண்டு பெரிய கட்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. தவிர அந்த கட்சிகளால் இவங்களுக்கு என்ன பெரிய கூட்டணிக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா, பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா யாருமே கேட்டால் எல்லாமே 1/2%, 1% கூட மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லை. அந்த இடத்துல இருக்கிற வலிமையான கட்சி கூட்டணின்னு கேட்டால் நீங்கள் அன்புமணியை கூட நீங்கள் சேர்த்துக்க முடியும். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால், அங்கே 2 ஸ்பிளிட்டாக இருக்கிறதுனால அன்புமணிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது? சட்டப்பூர்வமாக அன்புமணிக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. ஆனால் தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கே ஒரு அன்ப்ரூவ்டு, அதுவே பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. அப்போ அங்கே வலிமையாக இருக்கிறதுனா பிஜேபின்ற ஒரு கட்சி அங்கே இருக்கிற கட்சி அது 3% இருக்கட்டும், 3.5% இருக்கட்டும், அது அவங்களுக்கு உறுதியாக தெரியுது அதிமுக. மற்ற கட்சிகள் எல்லாமே கேட்டால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிற அளவுக்கு தான் அந்த கட்சிகள் இருக்குது. தவிர அதிமுக கூட்டணியால் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். ஆனால் அந்த கட்சியால் இவங்களுக்கு அதிமுக கூட்டணிக்கு என்ன பெரிய வலிமை இருக்குன்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இப்போ போன எலெக்ஷனில் 15 தொகுதிகளில் டிடிவி ஹேட் பீன் டன் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அவர் நல்லா பண்ணி முடிச்சிருக்காரு. இதனால் ஒரு 20 தொகுதி 25 தொகுதி போயிட்டுங்கிற குறைகள் இருக்குது. இப்போ டிடிவி ஏற்கனவே முழக்கமிட்டார், ப்ரொக்ளமேஷன், நான் இனி எந்த நிலையிலும் என்டிஏடு இல்லை. அவர்களுடைய தோழர்கள் நெருக்கமான தலைவர்கிட்ட சொல்லிட்டார். நேற்று செய்தி, இது என்னுடைய கருத்து ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இப்போது அவர்களை எப்படி சமாதானப்படுத்த போகிறார் அல்லது தொடரப் போகிறாரா? இல்லை, இவர்கள் கூட இருந்து குடிபறித்து விடுவார்கள் எடப்பாடி குரூப்பு, அப்புறம் ரெட்டை இலக்கில் வேணும், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை எப்படி பார்க்க? இது எல்லாமே ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை நம்ம தவிர்த்துட்டு நம்ம பார்க்க முடியாது. தாவேகா என்ற கட்சி உருவான பிறகு பலருக்கும் இழப்பு இருக்காங்க. பெரிய பெரிய கட்சிகளுக்கே இழப்புன்னு சொல்கிறாங்க. அது டிஎம்கே வரட்டும், ஏடிஎம்கேவும் இழப்புன்றாங்க. அப்போது இந்த இடத்துல திமுக எதிர்ப்பு வாக்குகள் அல்லது அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் இந்த சிறிய சிறிய கட்சிகள் பெற்றாங்க.
இவங்களெல்லாம் அந்தந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து மாற்று அரசியல் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை எதிர்த்து இவர் வந்து களம் காணும் போது எடப்பாடியை விரும்பாதவர்கள் வந்து அமமுகவுக்கு வாக்களித்தாங்க. இப்போ இவர் எடப்பாடியோட போய் சேர்ந்து இவர் மெர்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் என்ன ஆகும் ஒரு கேள்வி இருக்குல்ல. இது நல்ல பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், வேல்யூபிளான பாயிண்ட். ஏன்னா இப்போ வந்து டிடிவியோட அரசியல் களம் வந்து யாரை எதிர்த்து? திமுக எதிர்த்து, எடப்பாடி எதிர்த்து. இப்போ எடப்பாடி, ஆமா, எடப்பாடியை வந்து விரும்பாதவர்கள், அது வந்து ஓபிஎஸ்க்கு வந்து எதிராக இழைக்கப்பட்ட அந்த அந்த அநீதின்னு கூட எடுத்துக்க முடியும். அந்த தொண்டர்கள் அப்படி ஒரு பார்வையை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சியாக வந்து அதாவது கேட்டால் தேர்தல் கமிஷனில் வந்து பதிவு பெற்ற கட்சி வந்து உருவாக்கலை யார்? ஓபிஎஸ். அப்போது இந்த மாதிரியான அந்த அந்த குறிப்பிட்ட சமூகம், அந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் கேட்டால் எடப்பாடிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து கேட்டால் டிடிவி வாக்களித்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால் இந்த தாவேகான்ற ஒரு கட்சி பரவலாக வந்து எல்லா சிறிய கட்சிகளையும் விழுகக்கூடிய இடத்துல தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த ஒரு 20% சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு உத்தேசமாக நான் அதை நம்பலை, நான் அதை உறுதியாக நம்பலை. சரி, ஆனால் நம்பலைங்கிறீங்க. நான் வந்து என்னுடைய கணிப்பு வந்து ஒரு அசம்ஷனாக தான் சொல்கிறேன். இது எல்லாமே இது ஒன்று அசம்ஷன் தான். இப்போ மற்றவங்களுக்கு எப்படி அசம்ஷன் இருக்குதோ அதே மாதிரி எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது. சேக்குவாரா உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய அனலைசர் எல்லாருக்குமே நிச்சயமாக நான் சொல்கிறேன். என்னுடைய அசம்ஷன் கேட்டால் விஜய் வந்து தேர்தல் களத்துக்கே வராமல், இன்னும் சொல்ல போனால் அவர் தேர்தலையே போட்டியிடாமல், தேர்தல் போட்டினா நான் சொல்கிறதுக்கு விஜய் மட்டும் வந்து சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடலை, ஆனால் தாவேக்கா போட்டியிடுது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தா இருக்கட்டும், விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10-12% வந்து கன்ஃபார்மாக உண்டு ஓட்டு. ஏன்னா அந்த ஒரு பெரிய அந்த யூத் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஓட்டர், யங்ஸ்டர்ஸ், அந்த ஓட்டு வந்து இருக்குன்னா 10-12% இருக்குது. விஜய் போட்டியே இடனால் கூட, ஏன் பிரச்சாரமே பண்ணலனால் கூட அந்த கட்சி பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா 10-12%. விஜய் களத்தில் தீவிரமாக இறங்கி வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு, இல்லை அவரே தேர்தலில் போட்டிடுறாரு, அந்த மாதிரி ரொம்ப வந்து யாருக்கிட்டையும் கூட்டணியே இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு மாற்று அரசியல் நீங்கள் சொல்லலாம் கூட, யாரோ கூட்டணி இல்லை தனித்தே நான் போட்டிடுறேன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12-15% கண்டிப்பாக வந்து வரும். 15%, ஆமாம், 15% வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் கண்டெஸ்ட் அலோன். கண்டிப்பாக தனித்து, கண்டிப்பாக நிச்சயமாக தனித்து போட்டிட்டாலே வந்து கேட்டிங்கன்னா 12-15% வரும். காரணம் கேட்டிங்கன்னா நிலைமைகள் மாறிக்கிட்டு இருக்கும்போது, அடுத்தடுத்து நிலைமைகள் மாறும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த தொண்டர்கள் ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் தக்க வச்சுக்கும் போது ஒன்று முடிச்சிடறேன். இங்கே தாவேக்காவை எதிர்த்து களம் காணும் போது பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பை தக்க வச்சுக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் சேதாரம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சித்தாந்த அடிப்படையில் அந்த வாக்காளர்கள் அப்படியே அவருக்கு ஏற்கனவே வாக்களித்தவர்கள் வந்து மாறி வாக்களிக்க மாட்டாங்க, அப்படி நிற்கும். ஆனால் அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் வந்து கேட்டால் இது அதிமுகவும் சரிவு வந்து ஏற்படுத்தும். இது தனித்து போட்டிட்டாங்க போது திமுகவுக்கு எவ்வளோ பாதிக்கும்? திமுகவிலேயே நான் சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர் யாருக்கு போயிருக்கும்? இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லுங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக போகுது. ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் எப்போவுமே வந்து டிஎம்கேக்கு தான். நான் சொல்லுவேன், இப்போ தாவேகா களத்திலே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேட்டால் அது டிஎம்கேக்கு தான் போகும். இல்லை, இப்போ அது தாவேக்காக்கு போகும். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த டிஎம்கே, ஆமாம், டிஎம்கேக்கு. சரி, ஏடிஎம்கேக்கு தான் ஏற்கனவே ஐஸ் கட்டி வரை வந்து கரைஞ்சிக்கிட்டே வருது. அந்த கரையிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்து இவருக்கு போகுது, விஜய்க்கு வரும்போது இந்த 20% நீங்கள் ஆகாயத்தை வந்து குதிக்காது. இந்த 15% நான் சொல்றது, இவங்க 20%றாங்க. நான் சொல்றேன் இருக்கிறது தான் பங்கிடணும். 100க்குள்ள தான் எல்லாமே. இந்த 15% எங்கேருந்து வருது? ஏற்கனவே இருக்கிற பல கட்சிகள் வந்து இங்கே சிதையுது. விஜயகாந்த்ன்ற பிம்பத்தை வச்சு அவங்க வந்து தற்காத்துக்கு பார்க்குறாங்க தேமுதிக அவங்களுடைய வந்து ஓட்டு வங்கியை. ஆனால் அந்த கடந்த காலத்தில் வாங்கின அந்த ஓட்டு வங்கி அப்படியே இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அது சரிவு தான் நோக்கி இருக்குது. ஆனால் மற்ற சில கட்சிகள் வந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இதுதான் இந்த இடத்துல தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். நான் எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் உள்ள அதிமுக தொண்டர்கள் அது டிடிவிக்கு வாக்களிச்சாங்க. இப்போ டிடிவி அங்கே போய் மெர்ஜ் ஆரம்பிச்சுங்க, அவங்க உங்களுக்கு போகிறேன்னு அங்கேயே போட்டு போனாங்களே. அப்போ அது டிடிவிக்கு பேக் ஃபயர். ஆமாம், கண்டிப்பாக அவன் பின்னடைவு தான், வேற போக மாட்டார். நிச்சயமாக போகிறதுக்கு. ஆனால் போக மாட்டான்னு சொல்ல முடியாது. அங்கே பிஜேபி கொடுக்குற நெருக்கடி செதறக்கூடாதுன்னு நினைக்கலாம், வாக்குகள் செதற வேண்டாம். இல்லை, பிஜேபியோட நெருக்கடியை விட கட்சி முக்கியம் இல்லை, அவருக்கு கட்சி முக்கியம்தான். இப்போ டிடிவி என்ன நினைக்கலாம்னா கூட இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும் இல்லையா. அப்போ ஒரு 10 சீட்டு நம்ம வந்து கொடுத்தாங்கன்னா அந்த 10 சீட்டு ஒரு ப்ளஸ் தானே, அதிமுக சேர்ந்து செயல்படுறதுக்கு நம்ம வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே நம்ம சொல்லி அந்த சமரசத்துக்கு போகலாம். டிடிவிக்கு பெரிய லாஸ் ஒன்றும் இதனால் கிடையாது. ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்தாங்கன்னா அதிமுக பேனர் தான் அதுவும் போக போகுது. சின்னத்திலே கூட பார்த்தீங்கன்னா ரெட்டலை சின்னத்திலே போட்டிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுகவே வந்து சரியுது கரையுது நம்ம வந்து டிடிவியோட எதனால் டிவிக்கேவால்
டிவிக்கே வந்து பல கட்சிகள் வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி முழுங்கும் போது இந்த சிறிய கட்சிகள் அதனால தான் அவங்க இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து கூட்டணிக்காக பேச மாட்டாங்கல்ல. இப்போ எத்தனையோ தடவை சொல்லிட்டாரு யார் டிடிவி. விஜய் பற்றி ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு. விஜய் தலைமையில் கூட்டணி அமையும்னே சொன்னார். சொன்னது யார்? டிடிவி. ஆனால் அங்கேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. யார்? டிடிவி டிவிக்கே தரப்பு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கட்சியில் இருக்கிற 2ஆம் மட்ட தலைவர்கள் ஆதவ அர்ஜுனனோ, புஷி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ, அப்புறம் விஜய் ஆரோக்கியசோ யாருமே ஒரு 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 சரியான ஒரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை சார். இவங்களுக்கு அடிப்படையில் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன அனுபவிச்சுன்னா நான் சொல்கிறேன். எங்கே இந்த கோளாறு தொடங்குச்சுன்னு நீங்கள் பாருங்கள். இவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டிலேயே இவங்க தப்பு பண்ணாங்க. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி 2ஆக பிரித்தாங்க. அதுவே தவறு. அடிப்படையிலே தப்பு. அது என்ன அரசியல் எதிரி, கொள்கை எதிரி? எதிரினா ஒன்று கொள்கையோட தானே சார் அரசியல். கொள்கை இல்லாமல் அரசியல் இருக்கா? அதே பைத்தியக்காரர். அதுவே ஒரு பைத்தியக்காரர். அங்கே தான் அந்த பிழையை ஆரம்பிச்சது. இவங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்படி ஒரு துண்டு அப்படி ஒரு துண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உங்கள் அரசியல் ரீதியாக உங்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை. இப்போ இங்கே எடுத்துங்களேன், நீங்கள் பெரியாரை பயன்படுத்துறீங்க, ஏன் இப்போ அண்ணாவை கூட பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அரசியல் எதிரி, ஆனால் கொள்கையில் நாங்கள் நட்பு அப்படின்னு ஆயிடுது. திமுக தரப்பில் அரசியல் எதிரி, கொள்கையில் நட்பு. கொள்கையில் ஏற்புடையது ஒரே கொள்கை தான் அப்படின்ற அந்த துணை ஆயிடுது. இந்த சைடில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, கொள்கையில் வந்து எதிரி, ஆனால் அரசியல் ரீதியாக நட்பு அப்படி ஒரு ஆயிடுது இல்லை. நீங்கள் எதிரின்னு சொன்னால் அங்கே நண்பர் யார்? கொள்கையில் எதிரி, அப்போ வந்து அரசியல் நண்பர். இங்கே வந்து அரசியல் எதிரி, அப்போ கொள்கையில் நண்பர். இந்த தடுமாற்றம் தான் இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கால தடுமாற்றம். சரி, இப்போ அதிமுகவில் இறுதியாக நம்ம வந்துட்டோம். ஏடிஎம்கே பொறுத்தவரை மிகப்பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா 56 தொகுதி கேட்குறாங்க. ஏற்கனவே 17 போனால் சரி, 56ங்கிற கொஞ்சம் 10, 20, 40 தொகுதி கண்டிப்பாக. ஆனால் எடப்பாடி வந்து ஒரு கிரெடிபிலிட்டான ஆள் கிடையாது. எந்த நேரமும் எதுவும் செய்வார். நாகர்கோவில், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவை, சென்னை, வேதாரண்யம், தென் சென்னை இப்படி நிறைய கேட்குறாங்க. இந்த முரணில் கடைசியாக என்ன நடக்கும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சீட்டு எண்ணிக்கை வந்து எடப்பாடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. எவ்வளோ கொடுப்பார்? 40 சீட்டு வரைக்கும் வந்து முதல்ல 20 சீட்டுனாராம், 25 இப்போ வந்து 40 வந்து நிற்கிறாங்க. 40 சீட்டு வந்து பிஜேபி வந்து கொடுக்கும். அந்த 40 கேட்கும்போது தான் இவங்க ஏற்கனவே கடந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் 40ன்னா அதில் அமமுக உள்படையா? இல்லை, இந்த இடத்துல தான் இருந்தாங்க. இவங்க கேட்கறது வந்து கேட்டால் முதல்ல இவங்க கேட்டதுக்கு தான் 100 சீட்டு கேட்ட கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முன்னாடி, இப்போ இல்லை, அதெல்லாம் முன்னாடி 100 சீட்டு கொடுங்க. நாங்கள் எங்களுக்கு தலைமையில் கேட்டால் என்டிஏ தலைமையில் இருக்கிற அந்த வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டு அந்த கட்சிகளை அப்படியே கொண்டு வந்துடும் சொல்லி பேசினாங்க. அந்த பேச்சுக்கள் அதுக்கப்புறம் வந்து அமித்ஷா வந்தபோது வந்து அந்த என்டிஏ உருவாகும் போது கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் யாருமே வராததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ கூட்டணி கட்சிகள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அந்த இருக்குன்னா, இப்போ எனக்கு இலையில மொத்தமாக வச்சுருங்க, நான் வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல, அந்த கான்செப்ட் இல்லை. இப்போ வந்து இவங்க கேட்குறது என்னென்னு கேட்டால் வந்து மற்ற கட்சிகள், ஏன்னா தலைமை வந்து எடப்பாடி தலைமையில் தான் அந்த என்டிஏ கூட்டணின்னு சொல்லியாச்சு. அப்படின்னு எடப்பாடி தான் முடிவு பண்ண முடியும் யார் யாருக்குன்னு. இப்போ பிஜேபிக்கு எத்தனை சீட்டுகள்ன்றதுல தான் அவங்களுக்கு வந்து குறியாக இருக்கிறாங்க. அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 40 சீட்டில் வந்து வாங்கணுன்றதுல குறிக்கோளோடு இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. கேட்குற தொகுதியில் கொடுக்கணும். அதுதான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் கேட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, வெற்றி பெறக்கூடிய எங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்குன்றதை பார்த்து தான் அவங்க வந்து சீட்டுகள் கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள், அந்த திமுக வேட்பாளருக்கு வந்து கூட்டணி கட்சிகள் ஒதுக்குற மாதிரி பண்ணலாம். டிவிகேவை வந்து அந்த இடத்துல பலவீனமாக வந்து ஆட்களை போட சொல்லி வந்து ஒரு வலியுறுத்தலாம். இப்படி வந்து புறவாசல் வழியான பல வேலைகள் வந்து பிஜேபி கண்டிப்பாக செய்யும். அதாவது இன்னும் நேரடியாக நான் சொல்கிறேனே, இவங்க வாங்கக்கூடிய 40 சீட்டுகளும் நம்ம ஜெயிக்கணுன்ற அந்த உத்வேகத்தில் என்ன செய்வாங்கன்னா, எதிர்கட்சிகளோட கூட மறைமுகமாக பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு. ஆமாம், திமுகவோட வந்துக்கிட்டா நீங்கள் பலவீனமான வேட்பாளர்களை போடுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வந்து யாருக்கு எதிராக? பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க வந்து பிஜேபிக்கு எதிராக போட்டியிடக்கூடிய திமுகவை மாற்று வேட்பாளர், திமுக தரப்பு சொல்லுங்கள், அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் வந்து போட்டியிடக்கூடிய பிஜேபி கேண்டிடேட் நிற்கக்கூடிய அந்த தொகுதிகளில் எதிர்நிலையில் இருக்கிற திமுக மற்றும் டிவிகேல இருக்கிற அந்த கட்சிகள், அந்த வேட்பாளர்கள் வந்து பலவீனமான வேட்பாளர்கள் அல்லது கூட்டணிக்கு வந்து ஒதுக்கிறதுக்கான அந்த வேலையை கூட செய்யலாம். ஆனால் என்ன இவங்க நினைப்பாங்கன்னு கேட்டால், இப்போ ஏன் வந்து விஜய்க்கு இந்த நெருக்கடி கேட்டால் என்ன நடக்கணும், நாங்கள் வாங்கக்கூடிய சீட்டு எங்கே 40 சீட்டு வாங்கினா அந்த 40 சீட்டு இடத்துல வந்து கேட்டால் நீங்கள் வந்து எதிர்த்து போட்டிடுறது வந்து பிரச்சாரம் பண்ணுறது அத்தனையுமே வந்து டிஎம்கே எதிர்த்து இருக்கணும். அங்கே ஸ்ப்ளிட் ஆகும். அங்கே இப்போ மைனாரிட்டி ஓட்டு வந்து ஒரு 18% அப்படியே வந்து லம்சமாக டிஎம்கேக்கு போகுது சார். அதை நீங்கள் மடைமாற்றம் செஞ்சு அதை தடுத்து பிஜேபிக்கு போகக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸை நீங்கள் வந்து தடுத்து அந்த வேலையை நீ செஞ்சால் போதும். இப்போ ஒய்சி இந்த மாதிரி
ஒய்ஷா தான் செஞ்சாரு. அப்படி அதுதான் சொல்றேன். பீகார்ல ஆமாம், இப்போ அதே தான் செஞ்சிருக்காரு. அந்த வேலை தான் இப்போ நிறைய பேர் தெரியாமல் பேசுகிறாங்க. நிறைய பேர் தெரியாமல் பேசுகிறாங்க. கேட்டால் விஜய் நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. கிடையாது. அது திமுக தரப்புலேயே சொல்கிறாங்க, சார் கூட்டணி கொண்டு வரதுக்காக போகிறாங்க. அது கிடையாது. விஜய் வந்து டிஎம்கே மட்டும் டேமேஜ் பண்ணும். விஜய் செய்கிறது எல்லாம்னு கேட்டால் வந்து அதிமுக டேமேஜ் பண்ணுறாரு. சிறிய கட்சிகள் இல்லாமல் பண்ணுறாரு. சிறிய கட்சிகள் டிடிவி போன்ற சிறிய கட்சிகள் வந்து காணாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஓட்டர் நீங்கள் வாங்கிக்கிங்க, மைனாரிட்டி ஓட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். டிஎம்கே நீங்கள் டேமேஜ் பண்ணுங்க. எங்களை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. சரி. அதுவும் குறிப்பாக நாங்கள் நிற்கிற 40 தொகுதியில் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. சரி. ஏன் பிரச்சாரத்துக்கே நீங்கள் அந்த பக்கம் வரக்கூடாது கூட சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய இது. யார் சொல்லுவா? பிஜேபி தரப்பு. யார்கிட்ட சொல்லுவோம்? விஜய் கிட்ட ரகசியமா ரகசியமா ரகசிய பேச்சு. அதுதான் இப்போ நீங்க எனக்கு தெரியாமல் பேசுறது. எனக்கு என்ன கடைசியில நம்ம மெதுவா அப்ப யோசிச்சு பார்த்தா விஜய்க்கும் பிஜேபிக்கு இடையில ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம் சார், அதுதான் இப்போ சார். அது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு அனுபவத்தில் இருக்கு. இது வரையிலும் வந்து எத்தனையோ வழக்குகள் வந்து சிபிஐ விசாரணை பண்ணியிருக்கு. எந்த வழக்கு நீங்கள் எடுத்துங்க, சம்மந்தப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட அளவில் எங்கே குற்ற சம்பவம் நடக்குதோ அங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் போடுவாங்க. அல்லது வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கும், தமிழ்நாட்டில் இதான் நடக்கும். ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்தில் நீங்கள் கரூரில் இருக்க நீங்கள் பிரான்ச் ஆஃபீஸை விசாரிக்கலாம் கூட பரவாயில்ல. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ் சாஸ்திரி பவனில் இருக்குது, அங்கே விசாரணை பண்ணியிருக்கலாம். இல்லை ஸ்பெஷலாக ஒரு ஆஃபீஸை கூட உருவாக்கியிருக்கலாம், அங்கே பண்ணியிருக்கணும் சென்னையில். ஆனால் நீங்கள் பண்ணது எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்டால் டெல்லியில் வர வச்சு பண்ணுறீங்க. அதுக்கான அவசியமே இல்லை. இது உளவியல் ரீதியாக விஜய் வந்து தாக்க விட்டார். எங்கே தமிழ்நாட்டில் பண்ணாங்க விசாரணை பண்ணால் அவருக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குமோன்றதுக்காக கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க விஜய், அங்கே வந்து பிரச்சாரத்துக்காக விஜய் போகிறார். அங்கே எப்படிப்பட்ட கூட்டம் இருக்குது, அப்போ ஒரு மைலேஜ் கிடைக்கும். அதை தடுக்கணுன்றதுக்காக தான் கேட்டால் டெல்லியில் இது வந்து இது வரைக்கும் வரலாறே இப்படி கிடையாது. நம்ம ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் விசாரணையே நம்ம வந்து கேட்டால் எங்களுக்கு வந்து ரீஜனல் தென் மாநிலங்களில் ஒரு பிரான்ச்சை கொடுக்குன்னு கேட்குறோம். சுப்ரீம் கோர்ட்டே கேட்குறோம். சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கே நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போக வேண்டியதாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்னைக்கு வரும் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட கிளை வந்து எங்கே வந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வருமான்ற அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்கும்போது சிபிஐ ஒரு விசாரணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து விஜய் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டா அத்தனை பேரையுமே அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வர வச்சு பண்ணியிருக்கோம். ஆனால் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிவிகே தரப்பில் இருக்கிறவங்க மட்டும் வந்து ஒரு ஆஃபீஸும் மற்ற தரப்பில் இருக்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சொல்ல முடியுமா? காவல்துறை அதிகாரிகள் போகிறாங்கன்னா அது வேறு. ஆனால் முறையாக இந்த விசாரணை வந்து கேட்டால் ஏன் வந்து டெல்லியில் நடக்கும், ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது? ரைட், ரொம்ப சிறப்பாக பேசிட்டோம். அதில் நிறைய நுணுக்கமான விஷயம் சொல்லிட்டீங்க. அது ஷாக் நியூஸ் எனக்கு. இன்னும் அடுத்தடுத்து நம்ம சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.